ஸோ சிஎஸ் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா நியூ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ என்னடா சொல்றது சில்ற எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. அந்த சிஎஸ் ரேங்க்குக்கான 4th கேரக்டர் காம்பினேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹேக்கிங்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிஎஸ் ரேங்க்ல மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா முக்கியமான மேட்டர்லாம் சொல்ல போகிறேன். ஒரு மேட்டரும் இல்லை, கேரக்டர் காம்பினேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா கேரக்டர் காம்பினேஷனு மாஸ்டர் அடிக்க எவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே. ஓகேவா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்கில்லாக யார் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டினோவை எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான கேரக்டர். இவனை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனிமிக்கு சும்மா மண்டை குடைச்சல் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணலாம். இவனை மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் இன் ரீசென்ட் டைம்ஸ்னா அதுவும் சிஎஸ் ரேங்க்லனா சொல்லவே வேண்டாம். அது நம்ம சாண்டினோ தான். சும்மா டெலபோர்ட் ஆகி அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் பேசுவான். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்து ஆக்டிவ் ஸ்கில்ல யார் எடுத்து போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டனியோ எடுத்துட்டு போயிருங்க. இவனுக்கு பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஷீல்டு பாயிண்ட் இருக்கும். அந்த ஷீல்டு பாயிண்ட்டை வச்சு நீங்க ரஷ் அடிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேரக்டர். முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் காம்பினேஷன் சொல்றேன் பார்த்தீங்களா, அது வந்து ரஷ்ஷருக்கானது. ஓகேவா? அடுத்து அல்வோரா, அதுவும் எலைட் அல்வோராவை எடுத்து போயிருங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டத்தனமான கேரக்டர் தான். சப்போஸ் எனிமி மட்டும் ஒரே இடத்துல இருந்து நீங்க இவனை எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரே ஒரு குண்டு தான் டோட்டல் டீமும் காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஏன்னா இந்த கிறுக்க பாமே ஒரே பாமை ஸ்பிளிட் பண்ணி போடுவான். அதனால பார்த்தீங்கன்னா 8 காட்டலாம். ஓகேவா? ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தோவை எடுத்துட்டு போயிருங்க. ஸோ சிஎஸ் ரேங்க்ல இவனை போல ஒரு தரமான கேரக்டர் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எனிமியை நாக் அவுட்டு இல்லைன்னா போட்டு தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோமா, அப்பதான் நம்ம அண்ணன் பவர் காம்பாப்ல என்னதுன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடை குறைச்சி விட்டுருவான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு. அது மட்டும் இல்லாமல் எனிமி எங்கெங்க வரோம் அப்படிங்கிறதான் லொக்கேஷன் காட்டி கொடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஸே. ஓகேங்களா? உங்களுக்கும் அப்புறம் உங்கள் டீம்மேட்ஸ்க்கும். அதை வச்சு நீங்கள் ஜாலியாக கடான்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் காம்பினேஷனே எடுத்துகிட்டு போயிட்டு மஜா பண்ணுங்க. அப்புறம் பெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் எடுத்து போயிருங்க. ஓகேவா? ஓகே ரைட்டு. அடுத்து செகண்ட் கேரக்டர் காம்பினேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் என்கிட்டலாம் டீம்லாம் இல்லை, ரேண்டமான பிளேயர்ஸ் கூட தான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரேண்டமான பிளேயர்ஸும் ஹெல்ப் பண்றது இல்லை அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கான கேரக்டர் காம்பினேஷன் தான். ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் வச்சிங்கன்னா 1vs4 ஆடலாம், 1vs3 ஆடலாம், 1vs2 ஆடலாம். எவனோட ஹெல்ப்பும் தேவையில்ல, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்கில்ல ஊங்காங்க தான் எடுத்துட்டு போக சொல்கிறேன். ஸோ ஊங்காங்க பற்றி உங்களுக்கே தெரியும். பவர்லாம் இனிமேல் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸே. நான் கேரக்டர் காம்பினேஷன் மட்டும் சொல்கிறேன், எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேனே. ஓகேவா? சும்மா ரேண்டமாக ஏதோ ஒன்று அடிச்சு விடல, அதனால பவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லு நம்ம தஷாவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸே. தஷாவோட பவர் ஃபயரிங் ஸ்பீடு மற்றும் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய். ஸோ ஜெய்யோட பவர் ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஓகேவா? ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லூனாக்காவை எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த அக்காவோட பவரும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தஷாக்கா தான். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்துட்டு ரேண்டமான பிளேயர்ஸ்க்கு தான். அதாவது ரேண்டம் பிளேயர்ஸ் கூட புஷ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கேரக்டர் காம்பினேஷனை எடுத்துகிட்டு போயிட்டுங்க மஜா பண்ணுங்க. வேற லெவலில் இருக்கும். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேரக்டர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை டாப் அப் ஜோன். ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வளர அப்படின்னு கேட்டீங்கன்னா வளரல, பார்த்துக்கங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆர் பின் கமெண்ட்ல இருக்கும். கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா யூஐடியா போட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு எவ்வளோ 210 டைமண்ட். இதுவே கரீனா டாப் அப் பண்ணீங்கன்னா 90 ரூபாய்க்கு 100 டைமண்ட் தான் தருவான். ஆனால் நம்ம ஆளுங்க 90 ரூபாய்க்கு 200 டைமண்ட் தரோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஒரு பிரம்மாண்டமான டபுள் டைம் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 90 ரூபா மட்டுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டாப் அப் பண்ணுறதுனா அதை கிளிக் பண்ணுங்க. பை நோங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கொண்டு போகும். பேமெண்ட் ஆப்ஷன் கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண போறேன். 0 டைமண்ட் இருக்கா பாருங்க, 90 ரூபா கொடுத்து டைமண்ட் வாங்குறேன். ஃபோன் பே கிளிக் பண்ணிட்டு 90 ரூபா ஆஃபரை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன உடனே என்னோட கேமுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 210 டைமண்ட் இருக்கும். பார்த்துக்கோங்க. நல்ல ஆப் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது டைமண்ட் டாப் அப் பண்ற மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஓகே ரைட்டு. பேக் டு வீடியோ. அடுத்து இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்துட்டு டீமுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தனாச்சும் இந்த கேரக்டர் காம்பினேஷன் எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா லெஸ் டேமேஜ் கொடுப்பான். அதாவது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபி எடுத்துட்டு போயிருங்க ஆக்டிவ் ஸ்கில்ல. ஸோ ஸ்டாஃபியோட பவர் உங்களுக்கே தெரியும். பவர் ஆக்டிவ் பண்ணீங்கன்னா பெஸ்ட், அப்புறம் ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா டேமேஜ் அவ்வளோ உழுவாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லா பேசிவ் ஸ்கில்லா ஆண்ட்ரூ எடுத்துட்டு போயிருங்க. ஆண்ட்ரூவும் அதே பவர் தான், டேமேஜ் எடுத்துக்க மாட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிப்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்துட்டு என்னோட டீமுக்கு பேக்கப் பண்ணணும், ரஷ்லாம் இல்லை, பொறுமையாக
ஆடணும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கேரக்டர் காம்பினேஷன் தான் இது. ஓகேவா, எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து 4th கேரக்டர் காம்பினேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் காம்பினேஷன். ஏன்னா இவனை வச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 vs 2 1 vs 3 இல்லை 1 vs 4 எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியாக கணக்கச்சிதமா ப்ரெஷரே இல்லாமல் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா கேரக்டர் காம்பினேஷன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் சொல்கிறேன் கேளு. ஓரியனோட பவர் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஓரியன் எடுத்துட்டு போனோம், கூடவே யார் எடுத்துட்டு போகணும்னு நான் உங்களுக்கு எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். மெக்கில் எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா இந்த மெக்கில் தான் பார்த்தீங்கன்னா இபி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். அந்த இபியை வச்சு தான் நீங்கள் ஓரியனை வச்சு ஆட முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா மெக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஓரியனுக்கு ரைட் ஹேண்ட். ஓகேவா, ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோட்டாவை எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இந்த ஜோட்டாவும் இந்த ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஓகேவா, ஓகே ரைட்டு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கைரோஸ். எஸ், இவனோட பவர் வந்துட்டு அதான் இபியை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பான். ஓகேவா, ஓகே ரைட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். எடுத்துட்டு போயிட்டு மஜா பண்ணுங்க. ஓகேவா, ஸோ எஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா டிஎம் பண்ணுங்க, இல்லைனா ஏதாவது பேசணுன்னாலும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, பை, see you, டாடா, பீஸ் அண்ட் லவ், பை பை.